வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிற ஒன்று தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நீங்கள் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப 100% பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4 இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ என்றைக்குமே 8ஆம் அதிபதி 4 இருக்கும்போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு காலகட்டம் தாங்க. இதில் சுக்கிரன் உத்திராட நட்சத்திரம் பெருத்த ஆசைகளை ஏற்படுத்தி அதில் நம்ம டென்ஷன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை நான் அதை தீர்த்து வச்சுறேன், இதை தீர்த்து வச்சுறேன், நீங்கள் என்ன ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது துலா லக்னமாக சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி செவ்வாய் 4 இருக்கும்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை புத்தி அந்தரங்கள் துலா லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. சில பேருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் கன்னி துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கின்ற ஒரு காலகட்டம். கணவன் மனைவியோட ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் சின்ன தகராறுகள், ஸ்ட்ரெஸ்கள். ஏன்னா குரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் சின்ன தகராறுகள் வருவதற்கான வாய்ப்பு. உங்கள் அம்மா சார்ந்த உறவுகளால் ஏதோ பேச போய் அதனால் ஒரு வாக்குவாதங்கள் உங்கள் மனைவியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யார் நடக்கும் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சனி 5 இருக்கும்போது ஸோ தாயாருக்கு நல்ல நன்மைகள், இரட்டிப்பு லாபங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், விற்பனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் பெருத்த பணங்கள், இரட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி 4ஆம் அதிபதி 5 இருக்கும்போது நல்ல ஒரு ஆட்சி பலம், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து நம்மளே பிரமிக்கிற மாதிரியான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சும்மா சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ்லாம் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ இதில் வேலையில் நல்ல ஏற்றங்கள், எங்கன்னா வேலை பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு பண வரவோடு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் என்னென்னா இதில் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தும். அதுவும் நட்சத்திர சாராதிபதி 8ஆம் அதிபதியாக கனெக்டிவிட்டி வரும்போது வேலையில் கவனமாக இருக்கணும். பணம் வரதுங்கிறது அடுத்த விஷயம், பட் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ அதை பார்த்துங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொடுக்க முடியலன்னா கூட கொஞ்சம் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் முடியல அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் துலா லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 4 இருக்கும்போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன்ஸ் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா சில நேரங்கள் ஒரு லாபம் கருதி எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுற மாதிரி விஷயங்களும், அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் 4 இந்த மாதிரி தேவையில்லாத, அதாவது பெண்கள் விஷயங்கள் யாராச்சும் ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 9 ஸோ உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் 4 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராவல் இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ட்ராவல் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இதில் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபம் இருக்குமான லாபம் இருக்கும், பட் இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாக இருக்கும். இதெல்லாம் துலா லக்னம் புதன் தசா புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதி சந்திரனாக இருந்து அது வாரத்தின் உட்பகுதியில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் புதன் வியாழனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ், டென்ஷன் இருக்கும். ஏன்னா அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது 1க்கு 4 வாட்டி உட்காந்து யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் அதுக்கப்புறம் மென்மையை கொடுக்கும். ஸோ அந்த 2 நாட்களுக்கு அப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக சந்திரன் வந்து அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் எதுவும் ராங் டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறத வந்து கவனமாக பார்த்துக்கிற ஒரு காலகட்டம். 11ஆம் அதிபதி சூரியன் ஒரு நாளைக்கு வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஆகணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா, ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணப்பட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்தில் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னு போது அப்போ நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து எந்த மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம். அப்போது ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்துங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்கோங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சு போயிட்டார். ஏன்னா அந்த ஹோரா அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா ஆகும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னா லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதியும் ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடங்கிறதுக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தம்னு வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்தவனும் ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை ஒரு நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன் கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும்? ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்துச்சு சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோராவையும் வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.